ஹலோ எவ்ரிவன், இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல யூனிட் 3 ஓட 7வது லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா DHCP டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். ஸோ இந்த புரோட்டோகாலோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவை, டெம்பரரியா ஒரு ஐபி அட்ரஸ் தேவைன்னா இந்த DHCP புரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒரு டெம்பரரி ஐபி அட்ரஸ் நான் கெட் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். பாருங்க, DHCP provides a mechanism for temporary IP address to host. So temporary IP address get பண்றதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்றாங்க. It allows a computer to join a new network and obtain an IP address without manual intervention. ஸோ ஒரு புது நெட்வொர்க்ல நம்ம ஜாயின் பண்ணி ஐபி அட்ரஸ் கெட் பண்ணிக்கலாம். யார் உதவி இல்லாம நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதுதான் DHCP ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். ஸோ இந்த DHCP ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் an administrator can configure a DHCP server to have two types of addresses. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரெண்டு டைப்ஸா கொடுக்கலாம் அப்படின்ட்டு சர்வருக்கு கன்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன டைப்னா, பெர்மனன்ட் அட்ரஸ் தட் ஆர் அசைன் டு சர்வர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸும் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அண்ட் எ பூல் ஆஃப் டெம்பரரி ஐபி அட்ரஸஸ் டு பி அலோகேட்டட் ஆன் டிமாண்ட். ஸோ ஒரு சில டெம்பரரி அட்ரஸஸ் இருக்கும், அதுல இருந்து தேவைப்படுறப்ப கொடுத்துக்கலாம், டெம்பரரி ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் ரெண்டு மெசேஜ் இருக்கும், டெம்பரரியாவும் பெர்மனண்டாவும் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். DHCP has a pool of available IP addresses. So available IP addresses எல்லாமே நிறைய இருக்கும். அதுல இருந்து when a DHCP client requests a temporary IP address, the DHCP server assigns an IP address for a period of time. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு டெம்பரரி ஐபி அட்ரஸ் தேவை அப்படின்னு கேட்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, சர்வர் இந்த அவைலபிள் ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒன்னு எடுத்து அந்த கிளையண்ட்டுக்கு அசைன் பண்ணிடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. ஸோ இதான் டெம்பரரி ஐபி அட்ரஸ். ஸோ இந்த கான்செப்ட் தான் DHCPன்னு சொல்லுவாங்க, டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். நெக்ஸ்ட் அதோட மெசேஜ் ஃபார்மேட். ஸோ இது வந்து நிறைய இருக்குமா இருக்கும், பட் வேற வழியில படிச்சுதான் ஆகணும். ஸோ இது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கோடு. ஆப்ரேஷன் கோடு என்னன்னா, நம்ம அனுப்புறது வந்து ரெக்வஸ்டா இல்ல ரிப்ளையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதான் ஆப்ரேஷன். இட் ஸ்பெசிஃபைஸ் வெதர் த மெசேஜ் இஸ் ஏ ரெக்வஸ்ட் ஆர் ஏ ரெஸ்பான்ஸ். ஸோ ரெக்வஸ்டா ரெஸ்பான்ஸாங்கிறத தான் அந்த ஆப்ரேஷன் கோட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்துக்கு ஆர்டர் டைப். ஸோ நம்ம ஆர்டர் என்ன டைப்புங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்துக்கு ஆர்டர் லென்த், நம்ம ஆர்டர் அட்ரஸ், அதாவது பிசிக்கல் அட்ரஸ் வந்து பிசிக்கல் அட்ரஸோட லென்த் ஆர்டர் லென்த்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்துக்கு ஆப்ஸ். இட் ஸ்பெசிஃபைஸ் த நம்பர் ஆஃப் ஆப்ஸ் த மெசேஜ் ஹேஸ் டிராவல். ஸோ ஆப்ஸ்ல என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் போறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறதா ஆப்ஸ்ங்கிறது. இங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு மெசேஜ் டிராவல், எவ்வளவு ஆப்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆப்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம டிராவல் பண்ண இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர், யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் த DHCP டிரான்சாக்ஷன். ஸோ அதாவது இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டேன், எனக்கு தான் ரிப்ளை வருதா இல்லையாங்கிறத தான் இந்த டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையரை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் அனுப்பின மெசேஜுக்கு தான் ரிப்ளை வருதா அப்படிங்கிறத இந்த டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் சின்ஸ் த கிளையண்ட் ஸ்டார்டட் த DHCP ப்ராசஸ். ஸோ எவ்வளவு நேரம், எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்குங்கிறத செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக்ஸ், ஸ்பெசிஃபைஸ் பிளாக்ஸ் சச் அஸ் ப்ராட்காஸ்ட் ஆர் யூனிகாஸ்ட். ஸோ ப்ராட்காஸ்டா யூனிகாஸ்டா அப்படிங்கிறத இந்த பிளாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளையண்ட் ஐபி அட்ரஸ். ஸோ கிளையண்டோட ஐபி அட்ரஸ், யுவர் ஐபி அட்ரஸ்னா த ஐபி அட்ரஸ் பீயிங் ஆஃபர் டு த கிளையண்ட். ஸோ கிளையண்ட்டுக்கு நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோமோ அந்த யுவர் ஐபி அட்ரஸ்ல இருக்கும். அது சர்வர் ஐபி அட்ரஸ். ஸோ DHCP சர்வரோட ஐபி அட்ரஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேட்வே ஆஃப் ஐபி அட்ரஸ். ஸோ கேட்வே ஐபி அட்ரஸ் தான் இந்த ஐபி அட்ரஸ் ஆஃப் த கேட்வே, கேட்வேயோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிளையண்ட் ஆர்டர் அட்ரஸ், கிளையண்டோட ஆர்டர் அட்ரஸ், அதாவது கிளையண்டோட பிசிக்கல் அட்ரஸ். அடுத்து சர்வர் நேம், நேம் ஆஃப் த DHCP சர்வர். அடுத்து பூட் ஃபைல் நேம், நேம் ஆஃப் த பூட் ஃபைல். அடுத்து ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்னா இங்க வந்து நம்ம ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கெட் பண்ண முடியும்னு கிடையாது, சப்நெட் மாஸ்க்கும் கெட் பண்ணிக்கலாம், இல்ல DNS சர்வர்ஸும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இது எல்லாமே வேற ஒன்றும் இல்லை, நீங்க இந்த 15 மட்டும் நினைவச்சுக்கினா போதும். அது என்னன்னு சும்மா ஒரு 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 பாயிண்ட் எதுனா போதும். ஸோ நீங்களாவே எழுதிடலாம், இந்த 15 வேர்ட்ஸ் மட்டும் நினைவச்சுக்கோங்க. ஸோ இதான் மெசேஜ் ஃபார்மேட். ஸோ அதான் ஆப்ரேஷன் கோடு, ஆர்டர் டைப், ஆர்டர் லென்த், ஆப்போர்ட். நீங்க பார்த்த அதே தான் இந்த 15 இது இருக்கும். ஸோ இவ்வளவுதான் DHCP பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு எழுதுங்க. அடுத்து இந்த மெசேஜ் ஃபார்மேட் எழுதிட்டு இந்த மெசேஜ் ஃபார்மேட்ல என்னென்ன இருக்குங்கிறத சும்மா ஒரு லைன் எழுதுனா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.